நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆலயங்கள் தான் கூடி வந்திருக்கிற வேலையில நாம் என்ன பண்றோம்? தேவனை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், வசனங்களை கேட்கிறோம், தியானிக்கிறோம். அவைகள் என்ன பண்றோம்? அதை நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறோம். அதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு வீட்டில் சென்று அதற்காக சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம வீட்டுல ரோட்ல போறோம், வெயில் அதிகமா இருக்குன்னா ஒரு பெரிய மரம் இருந்தா அந்த மரத்துல நிழல நின்று என்ன பண்றோம்? வெயிலுடைய உஷ்ணத்தை தணித்துக் கொள்ள முடியாது நின்று போறோம். ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லப்படும். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொல்லும் போது வேதத்தில் பார்க்கும்போது அநேக இடங்களில் தேவனாகிய கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய நிழல் என்று சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 வாக்கியம் 37 வரை. தேவதூதன் அவளுக்கு பிரதித்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நின்றுடும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நின்றுடும் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம் உண்மையை நின்றுடும் போது ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? அந்த பூமியில ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியில வந்து அவர் என்ன பண்ணாரு? இந்த பூமியில நடமாடி ஊழியங்களை செய்தார். அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? என்னென்னவோ கேள்விகள் கேட்டாங்க. அப்பா தெரியாம பிறந்தாருன்னு சொல்லிட்டு வேசியின் மகன் என்று சொன்னாங்க இயேசு. ஆனால் அவருடைய ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்து முடித்தார். என்றால் பாவம் இல்லாதவர், மாசு இல்லாத தேவன். அதெல்லாம் நீங்க என்ன பண்றாங்க? சிஎஸ்சியில மாசிலா மணி பேர் வச்சுப்பாங்க. இல்ல மாசிலா மணினா மாசிலா மணி வச்சுப்பாங்க பேர். அவர் வந்து மாசில்லாத தேவன், ஒரு பாவம் அறியாதவர். அவர் வாயில ஒரு வாயிலும் பாவமே வரல. நிறைய இடத்துல என்ன பண்ணாரு? விபச்சார சந்ததியன்னு கூப்பிடுறாரு, விபச்சாரிகளேன்னு கூப்பிடுறாரு. ஆனாலும் அவர் வாயில பாவம் வந்தது. அவர் கலக விட்டாரன்னு சொன்னார் எசேக்கியேல் புத்தகத்துல. ஆனா அநேகரை பார்த்து அவர் சொன்னாலும் அவர் வாயில பாவம் வந்ததே கிடையாது. என்ன பண்ண? நம்மள எப்படி கூப்பிடணும்? பாவிகளே, அக்கிரமக்காரர்களே கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? நம்மள அக்கிரமக்காரனே, கொலைகாரனே, திருடனே, அப்படிதான் நம்மளை கூப்பிடணும். அவர் என்ன பண்ணாரு? அவர் கூப்பிடல. இயேசு என்ன பண்ணாரு? அன்பா கூப்பிட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் போது அவருடைய நிழல் இவர்கள் மரியாதை வரும்போது மரியாதை ஒரு பிள்ளையை கர்ப்பம் தரித்து பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட்டு இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்யும்படியாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை பெற்றெடுக்கும்படியாக அந்த ஸ்திரீயாகி அந்த மரியாதையை தெரிந்து கொண்டு கிருபை பெற்றவர்களே வாழ்க. மரியாதைக்கு என்ன பண்ண? கிருபை பெற்றவர்களே வாழ்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மரியாதை தன்னை தாழ்த்தினவளாக புருஷனை அறியேனே எப்படி ஆகும் என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? தேவதூதன் அவளுக்கு பிரதித்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலன் உன்மேல் நிழலிடும், அதாவது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மறுபடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வயசாகி போச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சு, இனிமே வீட்டுக்கு போக வேண்டிய அந்த கடைசி காலகட்டத்துல அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை வருது. யாருக்கு? அந்த எலிசபெத்துடைய கணவனாகிய சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. சகரியாவே நீ என்ன பண்ற? உனக்கு குழந்தை பிறக்க போகுது. நான் வயசாகி போச்சு, என் மனைவிக்கும் வயசாகி போச்சு, குழந்தை பிறக்க முடியாது, எல்லாமே வழிபாடெல்லாம் நின்று போச்சுன்னு சொல்லும் போது அவன் விசுவாசிக்காமல் போனதுனாலே அவன் ஊமையானவனாக இந்த செய்தி நடக்கிற நாட்கள் மட்டும் நீ ஊமையா இருப்பான்னு சொல்லி அந்த பிறக்க போற குழந்தைக்கு பேர் கூட கற்றுக் கொடுக்க
சொல்லி அனுப்பி வந்த பிறகு பார்க்கணும் எல்லாமே நடைபெறுது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் யோவான் பண்றாரு. எல்லாமே முன்னாடி எல்லாமே நடக்குது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது யோவான் எப்படி பிறக்கிறாரு, என்ன பண்றாரு, எல்லாமே பைபிள்ல தெளிவா சொல்லப்படுது. ஏனென்றால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிலையை தருவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவனை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி எப்படி நமக்கு வரும்? பிசாசானம் தான் வேடன். நமக்கு உண்டாக்குற கண்ணிகள் பகல் நேரங்களில் அநேக கண்ணிகள் வருது, அநேக போராட்டங்கள் வருது, 1 மணி நேரத்துல அநேகருக்கு நோய் வருது, அநேகருக்கு விஷக்கிருமிகள் தாக்குது, அநேக பிள்ளைகள் வியாதியில பண்றாங்க. வெயில் காலத்துல தான் அநேக என்ன பண்றாங்க, அநேக வியாதிகள் வருது, அநேக எல்லா தொல்லைகளும் எல்லா நேரத்துல வருது. கரெக்டான 1 மணி நேரத்துல தான் வருது. அந்த நேரத்துல என்ன பண்றாரு, வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலும் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். சத்தியம் பரிசு அவர் கேடகமா இருக்கிறது. என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டி சேர்க்கிறேன் என்று சொல்லி அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரம் உண்டாகுது. கூட்ட கூட்டமா பேய்ங்க போகுது, கூட்ட கூட்டமா பிசாசு போகுது. எத்தனை மணிக்கு போகுது? 1 மணி கடந்து போகுது, 2 மணி கடந்து போகுது, 3 மணிக்குள்ள கடந்து போகுது. கூட்டம் கூட்டமா போகுது. என்ன பண்ணுது, எல்லாரும் மாறிக்கொண்டு போகுது, எல்லாரையும் பிரச்சனை பண்ண. நான் என்ன பண்றேன், உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீங்க விசுவாசித்தாதான் அணுகாது. எனக்கு நடக்கும், எனக்கு நோய் வரும், தலைவலி வரும், 1 மணியான தலைவலி வரும், 1 மணியான எனக்கு இடுப்பு வலி வரும், நினைச்சுதான் இடுப்பு வலி கண்டிப்பா வரும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் ஆசீர்வாதம் கிடைக்க விசுவாசிக்கிறா கிடைக்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டாய். வசனங்களை கேட்கிறோம், வாசிக்கிறோம், அதை நாம் விசுவாசித்து நம்முடையதாக கொள்ள வேண்டும். உங்க பேரை சொல்லி அதை நீங்க ஜெபிக்கும் போது அது உங்களுடையதாக மாறிவிடும். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உங்க பேர் என்ன பண்ண, தாமஸா, தாமஸாகி எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டா என்று சொல்லும்போது அவர் தாபரமாக உங்களுக்கு நிற்பார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கூடாரத்தை அணுகாது, நம்ம வீட்டை அணுகாது, உங்களுடைய சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது. இந்த கூடாரத்தை விட்டு நான் ஈடுபடும் நாட்கள் வந்து விட்டதுன்னு பவுல் சொல்றார். எந்த கூடாரம்? இந்த பூமியில இருக்கிற சரீரமாகி இந்த கூடாரம். சரீரத்தை விட்டு என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு போகிறன்னு சொல்றாரு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உமது பாதம் கல்லில் இராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறதே என்று சொல்றான். இந்த வசனத்தை தான் இங்க சொல்றான். இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்ன மலை மேல கூட்டி போய் கீழே புதிய உங்க தூதர்கள் தாங்கிட்டு போவாங்க. அவர் என்ன சொல்றாரு, வார்த்தையை கொண்டுதான் ஜெயிக்கிறார். உடனே நம்ம என்ன பண்றோம், மனுஷன் என்ன பண்ணுவோம், கெட்ட வார்த்தை உள்ள இருக்கத்தான் வாய் வரும், உள்ள இல்ல இருக்குது, உள்ள இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து வெளியே வரும். அதுக்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை படுத்தி பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை கொண்டுதான் நம்ம பேசுறாரு. கொஞ்சம் மேல நீ மொட்டை மாடியில போயிட்டு ஒரு 16 மாடி பில்டிங்ல வேலை செய்யணும்னா, ஏன்பா வசனம் பைபிள் இருக்குதுப்பா, நீ போய் மேல ஏறி குடிச்சிரு. ஒருத்தன் சொன்னா நீங்க போய் குடிச்சிருவீங்களா? கீழே குடிச்சு பேசுவீங்களா? எகிரி பேசுவீங்களா? குடிச்சுவீங்களா? கீழே ஒரு தூதர்களாம் காப்பாத்துறதுக்கு நிற்கிறாங்க. புத்தீனமான காரியம் செய்யக்கூடாது. ஏன் நான் பைபிள் வசனம் தெளிவா சொல்றது, ஏன் அதை மத்தியில சொல்லணும்னா வார்த்தை கொண்டுதான் பேசுறாரு. அவர் அதை செய்யவே இல்லை. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மனித மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களின் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீர் சாத்தாரணமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலை போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக இருக்கிறார். யாருக்கு ஆராதனை செய்யும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யும் போது நமக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், அதை செய்யாதபடி நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாகவே செயல்படுகிறோம். தேவனுக்கு முதலாவது நேரத்தை செலவிடும் போது
நான் கேட்டேன். சகோதரி வேலை செய்யற இடத்துல அவங்க போற சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமையில எல்லாருமே சபை கொண்டுருவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன அன்னைக்கு அவங்களுக்கு பரிச்சை வந்தா கூட அன்னைக்கு போக மாட்டாங்க. அவங்க சபையில கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். எப்படி கிடைச்சுன்னா சனிக்கிழமை அந்த எக்ஸாம் வெளியுமானவரே, சனிக்கிழமை அந்த எக்ஸாம் வந்தா நாங்க போய் அட்டன் பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை முதல்ல நாங்க சபைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்தே கிடையாது. எல்லாருமே சபைக்கு வந்துடுவாங்க. அந்த சபையில இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கவர்மெண்ட் வேலையை கொடுத்து சனிக்கிழமை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கவர்மெண்ட்லயே மாத்தி போடுற மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ வந்து எக்ஸாம் சனிக்கிழமை தான் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபேமிலியில பார்த்து பாருங்க. கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல்ல போய் செலவிடும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? முதலாவது நம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு உங்களுக்கு மீதியெல்லாம் கொடுக்கப்படும். மத்த 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு என்ன கொடுக்கும்? பின்பு வருமானம் வரும், பின்பு வேலை வரும், பின்பு நமக்கு தேடி எல்லாமே பின்னாடி நம்ம வந்துட்டே இருக்கும். முதல்ல கர்த்தரை தேடும் போது கர்த்தனை போனார், பின்னாடி எல்லாத்தையும் அனுப்பினே இருப்பார். பூமி அந்த நிறைவு கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடைய கையில இருக்குது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம கடனாளியா இருக்கிறோம், நோயாளியா இருக்கிறோம், பிரச்சனை உள்ளதா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சம்பளம், 2 சம்பளம் பா, 2 4 சம்பளம் தரும்பா, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவா. அப்படி என்ன பண்றான்? உடனே நான் வந்துருப்பா வேலைக்கு. 6 நாள் வீட்டுல பட்டுன்னு இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க. என்னைக்கு கூட நீ போன வாரம் எனக்கு வேலைக்கு கூப்பிட்டாரு, இந்த வாரமா ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கு, ஞாயிற்றுக்கிழமை என்னால முடியாது, ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைக்கு கூப்பிடுறாங்க. இப்ப அப்படிப்பட்ட நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தா நம்ம வாழ்க்கையில என்ன கண்டிப்போம்னாக்க 6 நாள் வேலை செய்வாயாக, 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாக மட்டும் இருக்குது. 7ஆம் நாள் சபைக்கு வாயாக, சபைக்கு வந்து செய்யாத காரியங்களை நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் நாய் படத்தை பார்த்தா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு கொண்டு வர. ஆனா தேவ சமூகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 to 14. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்ட சாலமோனுடைய மண்டபத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடைய சேர்க்கவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேம்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். விஞ்ஞானிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நடுநாவிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீடுகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். என்ன பண்ணாங்க? விஞ்ஞானிகளை கொண்டு வந்து பேதுருடைய நிழல் படும்படியா வச்சாங்க. பேதுரு யார் கூட இருந்தார்? இயேசு கிறிஸ்துவோட இருந்த பேதுருடைய நிழல் பட்டா சுகமாயிடும். எல்லாம் ரோடு ஃபுல்லா பிணியாளிகளை கொண்டு வச்சாங்க. அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டா சுகமாயிடும் சொல்லிட்டு விசுவாசத்தோட நம்பிக்கை கொடுக்கணும். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடைத்து பேதுரு நடந்து போகையிலே அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அங்கே நிழல் பட்டோடு சுகம் கிடைக்கிற விசுவாசிக்கிறாங்க. அவங்க விசுவாசப்படி தேவன் அவர்களை சுகமாக்கினார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்வார், அதையே நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நினைக்க மாட்டோம்னா நம்ம வந்து முதல்ல உடனே பெரிய பணக்காரன் ஆயிடும். அவர் ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். முதல்ல உங்களுடைய செய்தியை பார்ப்பாரு, எப்படி இருக்கிற, பேசுறது எப்படி பேசுற, எப்படி ஜெபம் பண்ற, எப்படி சபைக்கு வர, எல்லாத்தையும் கவனிப்பாரு. அவர் கொஞ்சம் முதல்ல கொடுப்பாரு, அதை வச்சு நீ மேல வரையும் பார்த்துட்டே தான் இருப்பாரு. அதுல என்ன பண்ண கொஞ்சம் ஒருத்தர் என்ன பண்றாங்க? கொஞ்சம் வழி விட்டு போயிடுவாங்க. முள்ளில் விதைக்கப்பட்ட விதை என்ன நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டு 30, 60, 100மாக பலன் கிடைக்க முடியாது. நம்ம நல்ல நேரத்தில் விதைச்சா விதையா இருந்தா எப்படி இருப்போம்? 30, 60, 100மாக பலன் கொடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். சுற்றுப்பட்டணங்களில் இருந்த திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாமே குணமாயிட்டாங்க. வந்தவங்க அத்தனை பேருமா குணமாகி போயிட்டாங்க. நிழல்பட்டு சுகமானாங்க. நடந்து போது கையை வச்சா சுகமானாங்க. கர்ச்சீப் மேல போட்டு அந்த கர்ச்சீப் மேல போட்டு சுகமாயிட்டாங்க. தேவன் அவர்களை அற்புதமாய் சுகமாக்கினார். இன்னைக்கு ஏன் நம்ம மத்தியில் நடக்கல? ஏன் நடக்குது? அது சுகமாவாது.
செத்துரும், டாக்டர் சொல்லிட்டாருப்பா நீ செத்துருவ, 2 நாள்ல செத்துருவ டாக்டர் சொல்லிட்டாரு. இனிமேல் ஜெபம் பண்ண நடக்காது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, டாக்டரை தான் நம்புறாங்க, வானத்தையும்